ஜெயந்தி லால்ங்கிறவரு ஒரு வியாபாரி. அவருக்கு நகரத்துல நிறைய கடைகள் இருந்தது. ஒவ்வொரு கடையில இருந்தும் அவருக்கு வாடகை வந்துகிட்டு இருந்தது. அம்மா பவானி, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நுக்கடு கடையில ஏதாவது சாப்பிடுற வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட யோசனை என்னமோ நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல சாப்பிடுற உணவை தயார் பண்றவன் வேணும். எனக்கு ஒரு லேடிய தெரியுங்க. அவ ஒரு விதவை. ஆனா அவள மாதிரி தஹி கச்சோடி யாராலையுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சுவையோட இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா போதும், கஸ்டமர்ஸ் கூட்டமா குவிஞ்சிடுவாங்க. அது சரி, அந்தம்மா நம்ம கடையில தஹி கச்சோடி பண்ணுவாங்களா? அவ நம்ம கிராமத்தை சேர்ந்தவ. அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா அவங்க இங்க தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்படின்னா அவ நிச்சயமா நம்ம கூட சேர்ந்து வேலை பாப்பா. அப்ப சரி, நீ அவங்க கிட்ட சொல்லிடு. நாம வர்ற லாபத்துல பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்போம். சரிங்க. மறுநாளே பவானி அவளோட கிராமத்துக்கு போனா சீதாவை பார்க்க. அட நீங்களா? வாங்க வாங்க. ஆமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுங்க. உனக்கு தகுந்த ஒரு வேலை இருக்கு. ஆ சொல்லுங்க. நீ பண்ற தஹி கச்சோடி கிராமம் முழுக்க பிரசித்தமானது. என்னோட விருப்பம் என்னன்னா, நீ நகரத்துல இருக்கிற எங்க கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்கணும். அதுல என்ன லாபம் வருதோ நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். சரிங்கக்கா, எனக்கு சம்மதம். ஆனா நகரத்துல நான் எங்க இருக்கிறது? அதுக்கான ஏற்பாடை கூட நான் பண்ணி வச்சிருக்கேன். நீ உடனே உன் பையனை கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு கிளம்பு. சரிங்கக்கா. சீதா தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கட்டிக்கிட்டா. அப்புறம் பவானி கூடவே நகரத்துக்கு கிளம்பி போனா. இங்க பவானி சீதாவுக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தா. சீதாவும் அவளோட பையனும் அந்த ரூம்ல தான் தங்கினாங்க. கடையில கச்சோரி செய்யறதுக்கும் விற்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. சீதாவும் அவளோட பையனும் சேர்ந்து கச்சோடி செய்வாங்க. அப்புறம் பவானி கவுண்டர்ல உட்காந்து பணம் கலெக்ட் பண்ணுவா. ஒரு கஸ்டமர் தஹி கச்சோடிய வாங்கினா, அத சாப்பிட்டான். உங்க கடையில செய்யற தஹி கச்சோடி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியும். சீதா கையால செய்யற தஹி கச்சோடியோட சுவை கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சு போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா பவானி லாப கணக்கு பார்த்தாங்க. அப்புறம் சீதாவுக்கு வந்த லாபத்துல பாதி காசை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. சரிம்மா. பாதி லாபத்தை எடுத்துக்கிட்டு பவானி தன்னோட வீட்டுக்கு வந்தா. இந்தாங்க இந்த வார லாபம். அடேங்கப்பா, இவ்வளோ பணமா? கஸ்டமருங்களுக்கு சீதா செய்யற தஹி கச்சோடி ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல விஷயம். சீதாவும் அவளோட பையனும் 2 பேரும் சேர்ந்து தஹி கச்சோரி செஞ்சு வித்தாங்க. அப்புறம் இங்க பவானி கவுண்டர்ல உட்காந்து பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா. ஒவ்வொரு வாரமும் வர லாபத்துல பாதி பணத்தை சீதா கையில கொடுப்பா. சில மாசமா தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஜெயந்தி லாலோட மனசுல ஒரு எண்ணம் தோணுச்சு. நாளுக்கு நாள் நம்மளுடைய லாபம் அதிகமாக்கிட்டே போகுது. அது உண்மைதான். ஆனா இந்த லாபம் நமக்கு பாதி தானே கிடைக்குது. ஆமா, ஆனா இதுல நாம என்னங்க செய்ய முடியும்? சீதாவோட கையில பக்குவம் இருக்குங்க. அதனால தான் நம்மளோட தஹி கச்சோரி இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, லாபத்துக்கு பதிலா சீதாவுக்கு கூலி கொடுக்கூடாது. இதனால லாபம் கூட நம்மளுக்கு அதிகமாகும்ல. பவானி சீதா கிட்ட பேசுறதுக்கு வந்தா. என்னாச்சுக்கா, நீங்க இங்க வந்திருக்கீங்க? சீதா, இப்போ விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. உனக்கே நல்லா தெரியும். அந்த கடை எனக்கு சொந்தமான கடை. அதனால பாதி லாபம் எனக்கு பத்த மாட்டேங்குது. பேசாம இப்படி பண்ணுவோம். நான் உனக்கு தினமும் அந்த நாளுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். தினமும் 300 ரூபாய். ஆனா ஆரம்பத்துல வர லாபத்தை பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் மனசுல பேராசை வந்துடுச்சுன்னு தோணுது. பேராசை எனக்கு இல்லக்கா, உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்க தஹி கச்சோரி அதிகமா விற்பனை ஆனதுக்கு அப்புறமா அதிகமான பணத்தாசை ஏற்பட்டு எனக்கு நீங்க கம்மியா பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? எல்லாமே ஏன் தப்பு தான். உன்னை ஏழைன்னு நினைச்சு உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன் பாரு. அதான் இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தேன், வேலை கொடுத்தேன். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நான் என்னோட உரிமையை தானே கேக்குறேன். நாள் முழுக்க நானும் என் பையனும் கடையில வேலை பாக்குறோம். பாதி லாபம் கேக்குறது என்னோட உரிமை தானே. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் வேலைக்கு வேற ஆட்களை வச்சுக்கிறேன். சீதாவும் ஷாமும் அதே நிமிஷம் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க.
அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பார்க் கிட்ட போய் சேர்ந்தாங்க. சீதா பார்க் பெஞ்சில் உட்காந்துருந்தா. இப்ப நாம 2 பேரும் கிராமத்துக்கு திரும்பி போகணும். அம்மா, நாம ஏன் தஹி கச்சோடி கடை சொந்தமா ஒன்று போடக்கூடாது? நம்ம கிட்ட தான் கொஞ்சம் பணம் இருக்கு இல்லையா? அது இருக்கு, ஆனா நம்ம எந்த இடத்துல போய் தங்க முடியும்? பார்த்துக்கலாமா. சீதாவுக்கும் ஷாமுக்கும் ஒரு குடிசை வாடகைக்கு கிடைச்சது. அப்புறம் மீதி இருக்கிற பணத்துல அவங்க ஒரு கைவண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் இந்த கைவண்டி கடையில தஹி கச்சோடி செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தஹி கச்சடி குடுமா தங்கச்சி. இதோ இப்பவே கொடுக்குறேன். சீதாவோட வண்டி கடையில நிறைய ஜனங்க வந்தாங்க. அப்புறம் அவ செய்யற தஹி கச்சோடியோட சுவைய எல்லாரும் பாராட்டினாங்க. அக்கா, நீங்க செய்யற தஹி கச்சோடியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. நான் இங்க தினமும் சாப்பிட வருவேன். கண்டிப்பா வாங்க. முதல் நாளே அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்தது. இந்த பணம் பவானி அக்கா கொடுத்த லாபத்தை விட அதிகமான பணம் இது. அப்புறம் இது மொத்தமும் நம்மளோடதுமா? ஆமா, இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாம பட்ட கஷ்டம் எல்லாமே தீந்துடும். சீதாவும் ஷாமும் தினமும் அவங்க தள்ளு வண்டி கடையில தஹி கச்சோடி பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் அவங்களோட கஸ்டமர்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க. சீதாவும் ஷாமும் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களோட வியாபாரமும் நல்லா போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க பவானி அவளோட கடையில இன்னொரு லேடிய வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இதப்பா தங்கச்சி, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி இதனுடைய சுவை இல்லை, தப்பா நினைக்காதீங்க. சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா இங்கேருந்து இடத்த காலி பண்ண. ஒன்று, பவானியோட கச்சோரி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஒழுங்காவே பேசுறது கிடையாது. இந்த காரணத்துக்காக இவங்களோட வியாபாரம் முழுகிக்கிட்டு இருந்தது. ஒரே மாசத்துல கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ பவானியோட லாபத்தை விடுங்க, என்ன செலவு பண்ணாங்களோ அதுவே அவங்களால வெளியெடுக்க முடியல. இந்த வாரம் எந்த வியாபாரமும் நடக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம நீ கச்சோடி வியாபாரத்தை விட்டுடணும். நான் அந்த கடைய வாடகைக்கு விட்டு ஏதாவது சம்பாரிச்சுட்டு போறேன். அநேகமா இதுதான் சரியா இருக்கும். பவானி தஹி கச்சோடி கடைய மூடிட்டாங்க. அப்புறம் இங்க சீதாவும் ஷியாமும் நல்ல முன்னேறிட்டாங்க. அவங்க ஒரு கடைய வாடகைக்கு கூட எடுத்துக்கிட்டாங்க. சீதாவும் ஷாமோட உழைப்பும் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. அதுவே பேராசை பிடிச்ச ஜெயந்திலால் அப்புறம் அவரோட மனைவி பவானி அவங்களோட ஆசை அவங்களே அழிச்சிடுச்சு. அவங்களோட தஹி கச்சேரியோட கடை மூடப்பட்டது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நேர்மையா வேலை செய்யறது எப்பவுமே நியதியானது. ஒருவேளை ஜெயந்திலாலும் அவரோட மனைவி பவானியும் சீதாவுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட பணமும் பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனா அவங்களோட பேராசை அவங்க கண்ணையே மறைச்சிடுச்சு. ராம்கடுங்கிற ஒரு ஊர்ல சபிதாங்கிற பேர் கொண்ட ஒரு காய்கறி விக்கிறவ இருந்தா. அவ ஒவ்வொரு வீடா போய் அவ காய்கறிகளை விப்பா. காய் வேணுமோ காய், காய்கறி வேணுமோ காய். இத பாருமா, 1 கிலோ தக்காளி கொடுமா. ஆமா, வெங்காயம் எப்படி? இன்னைக்கு வெங்காயம் காலி ஆயிடுச்சுமா, நான் உங்களுக்கு நாளை கொண்டு வரேன். காய்கறி வாங்கிக்கோங்கம்மா, காய்கறி வாங்கிக்கங்க. இதே மாதிரி சரிதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொண்டு வந்த காய்கறிகளை விற்பா. எல்லாரும் அவகிட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கதான் செய்வாங்க. சாயங்காலத்துக்குள்ள அவகிட்ட எல்லா காய்கறியும் வித்து போயிடும். பாவம் சோர்ந்து போய் அந்த சரிதா பைசாவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வருவா. இன்னைக்கு நான் காய்கறியை கொண்டு போய் வித்ததுனால எனக்கு 2 பண லாபம் கிடைச்சது. இந்த மாதிரி காய்கறி வித்து லாபம் கிடைக்கிறதுனால அவளுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா, காய்கறி மண்டிக்கு போய் இன்னும் நிறைய காய்கறியை வாங்கிட்டு வரலான்னு நினைச்சா. அவளோட வியாபாரத்தையும் பெருக்கிக்கலான்னு நினைச்சா. அண்ணே, இந்த வெங்காயம் ரொம்ப விலை அதிகமா இருக்கே. அம்மா சரிதா,
நம்ம மார்க்கெட்ல வெங்காயம் கம்மியா இருக்கு, அதுக்கு தான் வெங்காயம் விலை ஏறிடுச்சு. வியாபாரி சொன்னதை கேட்ட உடனே சரிதாவோட மனசுல ஆசை அதிகமாயிடுச்சு. ஒருவேளை மண்டியில இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நானே வாங்கிட்டா எல்லாரும் என்கிட்ட தான் வெங்காயம் வாங்குவாங்க. அப்போனா என் மனசுக்கு என்ன படுதோ அந்த விலைய சொல்லி எல்லார்கிட்டயும் வெங்காயத்தை வித்துன பெரிய பணக்காரி ஆயிடுவேன். அண்ணே, அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பைசா எல்லாத்துக்கும் எனக்கு வெங்காயமா கொடுத்துருங்க. எல்லா வெங்காயத்தையும் வாங்கிக்கிட்டு அவ தன்னோட வீட்டுக்கு போனா. அவ தன்னோட மனசுல இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் வித்துட்டு பெரிய பணக்காரி ஆயிடணும்னு ஆசைப்பட்டா. இப்படி யோசிச்சு யோசிச்சு சரிதாவோட ஆசை பேராசையா மாறிடுச்சு. அவ என்ன நினைச்சானா, அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கலான்னு நினைச்சா. அப்படின்னா எல்லாரும் இவகிட்ட தான் வெங்காயம் வாங்குவான்னு அவ ஆசைப்பட்டா. ஆனா என்கிட்ட இன்னும் நிறைய வெங்காயத்தை வாங்கி வைக்கிறதுக்கு காசு இல்லையே. சரிதா கொஞ்ச நேரமா யோசிச்சு பார்த்தா. அதுக்கப்புறம் தன்னோட பீரோல இருக்கிற அவளோட தங்க நகைகளை கையில எடுத்துக்கிட்டா. என்ன சொன்னான்னா, இத வித்து வர காசுல நான் வெங்காயத்தை வாங்கி வச்சுப்பேன். மறுநாள் சரிதா மண்டிக்கு போனா. அவ நகைய வித்து அந்த காசுல என்ன பண்ணான்னா, அவ என்ன செஞ்சான்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற மண்டிங்கள்ல இருந்து எல்லா வெங்காயத்தையும் அவ வாங்கினா. அப்ப என்ன சொன்னான்னா, இப்போ என்ன தவிர யாருமே வெங்காயம் வச்சிருக்க முடியாது. அதனால இப்ப எல்லாருமே நான் சொன்ன விலையில தான் இந்த வெங்காயத்தை வாங்கிப்பாங்க. எல்லா வெங்காயத்தையும் சரிதா தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தா. அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு இருட்டான அறையில பூட்டி வச்சுட்டா. இப்ப கொஞ்ச நாளைக்கு மக்கள் எல்லாருக்கும் வெங்காயம் கிடைக்காம தவிக்க விடலாம். சரியான நேரத்துல இந்த வெங்காயத்தை 10 மடங்கா நான் வித்துடுவேன். இத நான் இப்ப பூட்டி வச்சிடுறேன். அப்பதான் யாரும் என்னோட வெங்காயத்தை திருட முடியாது. வெங்காயம் கிடைக்காதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. நம்ம ஊர்ல எந்த இடத்துலயும் வெங்காயம் கிடைக்கவே இல்லைங்க. சரிதாவும் வீடு வீடா காய்கறி விக்கிறதுக்காக போனா. அப்ப மக்கள் எல்லாரும் வெங்காயம் கிடைக்காம கஷ்டப்படுறத அவ கவனிச்சா. சரிதா, உன்கிட்ட வெங்காயம் இருக்கா? என்னால வெங்காயம் வாங்கிட்டு வர முடியும், ஆனா அது விலை ஜாஸ்தியாச்சே. எனக்கு விலைய பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு நிச்சயம் வெங்காயம் வேணும். இப்போ நமக்கு வெங்காயம் விக்கிறதுக்கான சரியான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிதா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தா. அவ என்ன நினைச்சானா, அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நாம வித்து பெரிய பணக்காரி ஆயிடலான்னு அவ ஆசைப்பட்டா. சரிதா சாவியை எடுத்தா. அந்த பூட்டை திறந்து அந்த கதவை அவ திறந்து பார்த்த உடனே அந்த அறைக்குள்ள இருந்து ஒரு மோசமா சகிச்சுக்க முடியாத ஒரு நாத்தம் அடிச்சுது. ஐயோ, இவ்ளோ மோசமான ஒரு நாத்தமா? இந்த நாத்தம் வெங்காயத்துல இருந்து வருதே. இங்க இருக்கிற வெங்காயம் எல்லாமே அழுகி போச்சே. சரிதா ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டா. அவ எந்த அறையில தன்னோட வெங்காயத்தை எல்லாத்தையும் பூட்டி வச்சாலோ அதுல காத்து போறதுக்கும் வழி இல்ல, இருட்டாவும் இருந்துச்சு. காத்து போறதுக்கும் வரதுக்கும் ஒரு சின்ன வழி கூட இல்லாம இருந்தது. அந்த இருட்டு அறையில காத்தும் வெளிச்சமும் இல்லாததுனால எல்லா வெங்காயமும் கெட்டு போச்சு. அதுல இருந்து மோசமான நாத்தமும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்ததும் சரிதா என்ன பண்ணனா, தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டா. அட கடவுளே, எல்லா வெங்காயமும் இப்படி கெட்டு போச்சு. என்னோட பைசா எல்லாமே நஷ்டமாயிடுச்சே. என்னால பணக்காரி ஆகவே முடியாது. தன்னோட பேராசையால சரிதா தான் சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையும் நகை எல்லாத்தையும் வித்து
வெங்காயமா வாங்கி வச்சா. ஆனா அவளுடைய முட்டாள்தனத்தால எல்லா வெங்காயமும் கெட்டு போச்சு. எல்லாம் நஷ்டமானதுனால அவ வச்சிருந்த பொருட்கள் கூட அதனால நஷ்டமாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே பேராசைப்படவே கூடாது. பேராசைப்படுறவங்களுக்கு நிச்சயமா நஷ்டம் தான் ஏற்படும். எப்படி அந்த காய்கறிக்காரி நஷ்டப்பட்டாலோ. எந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறானோ அவனுக்கு தான் வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்டா, அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா. அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல
காய்கறிகளை விலைக்க ஆரம்பிச்சான். மத்த காய்கறி விக்கிறவங்கெல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சாம். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சா. அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சா. ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சா. அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க.
அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான். சில வருஷத்துல மித்தாலியுடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்த ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தான். ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும். மனோகர் ஒரு வைத்தியராய் இருந்தாரு. அவருடைய முன்னோர்கள் எல்லாருமே பல வருஷமா இந்த ஆயுர்வேத வைத்தியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரு அவருடைய வேலையில சந்தோஷமா இருந்தாரு. ஆனா அவருடைய மனைவி முக்தா, அவங்க மட்டும் சந்தோஷமாவே இருக்கல. இந்த வேலையில அப்படி என்ன கிடைக்குது? எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அட, இந்த தொழில நாங்க காலகாலமா பண்ணிக்கிட்டே இருக்கோம். அரசரெல்லாம் அவங்கள நோயை குணமாக்குறதுக்கு எங்க கிட்ட தான் வருவாங்க. அப்புறம் தங்க மாலையெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இப்ப யாரும் உங்களுக்கு ₹1 கூட கொடுக்கறது கிடையாது. இதுல தங்க தொண்டெல்லாம் பெரிய விஷயம். ஆனா இப்ப என்ன பண்றது? காலம் மாறிடுச்சு. எல்லாருமே ஆயுர்வேதத்தை விட்டுட்டு இங்கிலீஷ் மெடிசனை தான் அவங்க சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களோட உடம்ப பத்தி அக்கறையே இல்லையா? இப்படி எல்லாம் எதுக்கு பண்றாங்க? அப்போ அவருடைய புள்ள மயூர் வீட்டுக்கு வந்தான். என்னவா வேணும்னாலும் இருக்கட்டும், நான் சொல்றேன், இந்த வேலையை நீங்க விட்டே ஆகணும். நீங்க வேற ஏதாவது புது வேலையை தேடி ஆகணும். அதுல உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சு வீடும் நல்லா இருக்கணும். வேலையை விட்டுறேன். ஆனா அதுல எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப நாம பானிபூரி கடை போடலாம்ப்பா. அப்படியா? அது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா அது உடம்புக்கு நல்லதில்லப்பா. ஒண்ணு பண்ணலாம். எதுக்கு நம்ம ஆரோக்கியமான பானிபூரி உருவாக்க கூடாது? அப்ப பானிபூரி எப்படிப்பா உடம்புக்கு நல்லதா இருக்கும்? ஏய் எதுக்குடா சிரிக்கிற? மாத்தலாம், கண்டிப்பா மாத்தலாம். நாம வெவ்வேறு மாதிரியான பானிபூரிய பண்ணலாம். எலுமிச்சை சாறு பானிபூரி, துளசி தண்ணி பானிபூரி, இந்த மாதிரி பானி எல்லாம் பண்ணலாம். முதல்ல இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுத நிப்பாட்டுங்க. பானிபூரிய ஜனங்க எப்படி விரும்புறாங்களோ அப்படிதான் வேணும். அட முக்தா, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன ஆக போகுது? ஒருவேளை இந்த ஆரோக்கியமான பானிபூரி ஜனங்களுக்கு பிடிக்கலாம். என்ன? சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. ஆனா வீட்டுக்கு வரும்போது பணத்தை எடுத்துட்டு வாங்க போதும். அப்பா, நாம நார்மலான பானிபூரி கூடவே உங்க நல்ல ஆரோக்கியமான பானிபூரியா வைக்கலாம், சரியா? கஸ்டமர் எந்த பானிபூரிய விரும்புறாங்களோ அவங்க அதை வாங்கட்டும். நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலிப்பா. சரி சரி சரி. அப்படின்னா நாளைக்கே நாம பானிபூரி கடையை போட்டுடலாம், சரியா? அப்பா புள்ள 2 பேருமே
கடைக்கு போனாங்க. தேவைப்படுற எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாங்க. 3 பேருமா சேர்ந்து பானிபூரி ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்தா பூரி சுட்டுக்கிட்டு இருந்தா. மயூர் இனிப்பான பானியையும் புளிப்பானியையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மனோகர் வேப்ப இலை, துளசி இலை, பாவக்காய் நீரை பண்ணான். ரொம்ப நேரம் வரைக்கும் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய பானிபூரி வண்டிய வச்சாங்க. பொதுவா நிறைய பானிபூரி கடைகள்ல 2 பானி மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இவங்களுடைய வண்டியில 5 விதமான பானி இருந்துச்சு. இனிப்பு, புளிப்பு, வேப்பம், துளசி, அப்புறம் பாவக்காய். புது பானிபூரி வண்டிய பார்த்ததுமே 2 பசங்க அங்க வந்தாங்க. அண்ணே, காரம் பானிபூரி ஒரு பிளேட் குண்ண. எனக்கு கொஞ்சம் மீடியம். எங்ககிட்ட வேப்பிலை, துளசி, பாவக்காய் பானி கூட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கொடுக்குறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம். எனக்கு வேணாது. இதை கேட்டதுமே மனோகர் ரொம்பவும் கவலைப்பட்டான். மனோகர் அந்த 2 பசங்களுக்கும் 2 பானிபூரிய கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அவனுக்கு காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு வயசானவர் அவங்க பேரனை கூப்பிட்டுட்டு வந்தாரு. அடே வாங்க வாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பானிபூரி வேணும்? எனக்கு புளிப்புக்கார பானிபூரி கொடுப்பா. ஆனா டாக்டர் சொன்னாங்க பானிபூரி எனக்கு நல்லதில்லைன்னு. ஆனா என்ன பண்றது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்னோட பேரனுக்கு காரமா பானிபூரி கொடுங்க. அட, உங்களுக்காக கூட என்கிட்ட பானிபூரி இருக்கு. பாவக்காய் பானிபூரி. இதுல டயபெட்டிஸ் அதிகமாகாது, கம்மியாகும். அட, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பானிபூரி தினமும் சாப்பிடுவீங்க. நிஜமாவா? இதால எனக்கு தொந்தரவு உண்டாகுதுல்ல? அட, நீங்க நம்புங்க, நான் ஆயுர்வேத டாக்டரு. நிறைய பேரோட நோயை குணமாக்கியிருக்கேன். இது பாவக்காய் பானி. இத 2 நேரம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் டயபெட்டிஸை செக் பண்ணுங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படியா? நீ சொன்னா சரிதாப்பா. கொடுங்க. மனோகர் அந்த வயசானவருக்கு ஒரு பிளேட் பாவக்காய் பானிபூரிய கொடுத்தான். தாத்தாவுக்கு பானிபூரி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவரு ரொம்ப சந்தோஷமா அத சாப்பிட்டாரு. அந்த குட்டி பையன் இனிப்பு பானிபூரிய சாப்பிட்டான். மனோகர் சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அன்னைக்கு மனோகருக்கும் மயூருக்கும் நல்ல சம்பாதனை கிடைச்சிருந்தது. அவளோட பணத்தை பார்த்த உடனே முக்தா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து அந்த வயசானவரும் பேரனும் தினமும் பானிபூரி சாப்பிட வந்தாங்க. அவரு பாவக்காய் பானிபூரிய ரொம்பவும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு. மனோகர் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான். ஏன்னா யாராவது ஒருத்தங்களாவது தினமும் வந்து பாவக்காய் பானிபூரிய சாப்பிடுறாங்கன்னு. அப்படியே கிட்டத்தட்ட 15 நாளும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த வயசானவர் ரொம்ப சந்தோஷமா அவனுடைய கடைக்கு வந்தாரு. அட மனோகர், நீ சொன்னது சரிதான்ப்பா. இந்த பாவக்காய் பானிபூரி என்னோட டயபெட்டிஸ்க்கு மருந்தா இருக்கு. இன்னைக்கு நான் சுகர் செக் பண்ண. அட ஆமா ஆமா, அது ஒரு நல்ல விஷயம்தான். இந்தாங்க இந்தாங்க, இன்னும் 2 பிளேட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மனோகர் மறுபடியும் அந்த தாத்தாவுக்கு அந்த பாவக்காய் பானிபூரிய கொடுத்தான். அந்த தாத்தா அதை சாப்பிட்டு அவனை ஆசீர்வதிச்சாரு. அடுத்த நாள் அந்த தாத்தா இன்னும் நிறைய வயசான ஆட்களை அங்க கூட்டிட்டு வந்தாரு. அட மனோகர், இவங்களுக்கு பாவக்காய் பானிபூரி கொடுத்து டயபெட்டிஸை கம்மி பண்ணுப்பா. மனோகர் அவங்க எல்லாருக்குமே பாவக்காய் பானிபூரியே போட்டு கொடுத்தான். அன்னில இருந்து அவனுடைய பாவக்காய் பானிபூரி ரொம்பவும் ஹிட் அடிச்சுது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வயசானவங்க கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மனோகர் வேப்பம் அப்புறம் துளசி பானிபூரியையும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்.